கன்னியாகுமரி கடலில் இருக்கிற பாறைகளில் ஒன்றுக்கு பெயர் விவேகானந்தர் பாறை, இன்னொரு பாறைக்கு பெயர் திருவள்ளுவர் சிலை. விவேகானந்தர் தவம் இருந்த அந்த பாறை விவேகானந்தர் மண்டபம் ஆகியிருக்கிறது. ஒரு பாறைக்கு திருவள்ளுவர் சிலை இருக்கிறது. ஒரு பாறை மண்டபம் ஆகியிருக்கிறது, ஒரு பாறை சிலையாகி இருக்கிறது. ஒரு பாறை சிலையாகி இருக்கிறது என்பது மண்டபம் ஆகியிருக்கிறது என்பதும் பாறை என்கிற கல் இப்படி உருமாறி இருக்கிறது என்று பொருளாகிறது. அப்படி பாறை மண்டபமாகி இருப்பதிலும் சிலையாக மாறி இருப்பதிலும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. ஒரு கல் சிலையாக ஆகிறது என்றால் அது உங்களுக்கு வழிகாட்டுவதாக இருக்கிறது என்று பொருள். அப்படி கன்னியாகுமரி கடலில் இருக்கிற ஒரு பாறையில் திருவள்ளுவர் சிலையை எழுப்ப வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முடிவெடுத்தார்கள். 1975ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அது. அதற்கு பிறகு 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த சிலை அங்கே எழுந்து நின்றது. அதையும் அவரே 2000 ஜனவரி 1ஆம் தேதி திறந்து வைத்தார் கன்னியாகுமரி கடலில். இப்படி ஒரு பாறை சிலையாக நிற்கிறது என்றால் அந்த சிலைக்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், திருவள்ளுவர் சிலை என்பது தவம் செய்கிற சிலையாக இல்லை, நிற்கிற சிலையாக இருக்கிறது. உட்கார்ந்து தவம் செய்கிற சிலையாக இல்லாமல் நிற்கிற சிலையாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கன்னியாகுமரி கடலில் அந்த சிலையை எடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு சிலை நிற்கும்படியாக இருந்தால் தமிழர்கள் மனிதர்கள் நிற்க வேண்டும், வாழ்க்கையில் நிலைநிறுத்தப்பட வேண்டிய கொள்கைகளை அவர் சொல்லியிருக்கிறார் என்பதாக பொருளாகிறது. இரண்டாவது, அந்த சிலையை பார்த்தால் ஒரு சிலை இருக்கிற வடிவத்தில் கண்கள் மூடியிருந்தால் அது தவத்தில் இருப்பதாக பொருள். திருவள்ளுவருக்கு எழுப்பப்பட்ட அந்த சிலையில் திருவள்ளுவர் சிலை கண்ணை திறந்து கொண்டிருப்பார். மூன்றாவதாக, அந்த சிலை உட்கார்ந்து கொண்டு தவம் செய்வதாக தியானத்தில் இருப்பதாக இல்லாமல் ஒரு கையில் எழுத்தாணியும் ஒரு கையில் ஏடுமாக இருந்து அவர் எழுதி கொண்டிருப்பதைப் போல ஒரு உருவத்தை அந்த சிலையில் செதுக்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் படிக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்ற செய்திகளையும் சேர்த்து திருவள்ளுவர் சொல்வதாக இருக்கிறது. ஆகவே செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தோற்றம், கண்ணை திறந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிற ஒரு விழிப்புணர்வு ஆகியவற்றையெல்லாம் உள்ளடக்கியதாக அந்த திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். 2000 ஆண்டு 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அந்த சிலையை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இப்போது ஒரு கேள்வி எழலாம், திருவள்ளுவருக்கு எதுக்கு அப்படி ஒரு சிலை? அப்படி ஒரு சிலையை எழுப்பியது நோக்கம் என்ன என்று ஒரு பெரிய கேள்வி எழலாம். ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம், பேருந்து நிலையங்களில் பேருந்துகளிலும் திருவள்ளுவர் சிலை இருக்கும், மற்ற அரசு அலுவலகங்களிலும் திருவள்ளுவர் படம் இருக்கும். பேருந்துகளில் திருவள்ளுவர் படம் வைத்தோம், திருக்குறளை வைத்திருக்கிறோம். பிறகு எதுக்கு இவ்வளவு பெரிய சிலையை கன்னியாகுமரியில் நாம் எழுப்ப வேண்டும்? அதற்கான தேவை என்ன இருக்கிறது என்பதாக ஒரு கேள்வி இருக்கும். உலக சிந்தனை என்பது 2 வகைப்பட்டது. ஒன்று, தனி மனிதர் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள். ஒருவர் தவம் இருந்து கண்மூடி உணவருந்தாமல் தியானத்தில் இருந்து பெறக்கூடியது என்ன என்றால் அவர் தனக்கு மோட்சம் வேண்டும் என்பதற்காக அந்த தியானத்தை தவத்தை மேற்கொள்கிறார். ஆனால் திருவள்ளுவர் நின்று கொண்டே ஒரு தவம் செய்கிறாரே, அந்த முயற்சிக்கு என்ன பொருள் என்றால் அவர் சமுதாய மேன்மைக்காக சிந்தனைகளை சொன்னவர். தனி மனித முன்னேற்றம் கருதி சொல்லுகின்ற சிந்தனைகள் ஒன்று, ஒட்டுமொத்த சமூகமே மேன்மை உற வேண்டும் என்பதற்காக தனது சிந்தனைகளை சொல்கிற ஒரு சான்றோர் யார் என்று பார்த்தால் அது திருவள்ளுவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படி என்பது தனி மனிதனுக்கல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான அந்த சிந்தனை. அது என்ன நடக்க வேண்டும், எல்லோரும் இணக்கமாக வாழ வேண்டும் என்பதற்கான சிந்தனை அது. இரண்டாவதாக ஒன்று சொல்ல வேண்டுமானால், இல்லறமா துறவரமா என்று திருவள்ளுவரை கேட்டபோது இல்லறம் தான் சிறந்தது என்று சொல்கிறார். அரணப்பட்டதே இல்வாழ்க்கை என்கிறார். இப்படி இல்வாழ்க்கையை சிறப்பித்து சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால் இந்த சமூகம் தொடர்ந்து தன்னை வளர்த்து கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணுகிறவர்கள் தான். இல்லையேல் முறித்து கொள்ள வேண்டும், இந்த சங்கிலி தொடர்ச்சியை அறுத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் திருமணமே செய்து கொள்ளக்கூடாது, துறவரம் தான் சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் மோட்சத்திற்கு போவதற்கான வழிகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படி
கூறாமல் திருவள்ளுவர் இந்த உலகம் சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக சிந்தனைகளை சொல்லியிருக்கிறார். அதற்காகவே அவருக்கு நாம் இவ்வளவு பெரிய சிலையை கன்னியாகுமரியில் நிறுவியிருக்கிறோம். இதை நாம் மட்டும் சொல்லவில்லை, பாரதி சொல்லுகிறார், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. நம்ம திருவள்ளுவர் தமிழில் எழுதியிருக்கிறார், தமிழ் சிந்தனைகளாக இது இருக்கின்றன. ஆனால் இந்த சிந்தனை உலகத்திற்கு தேவையான சிந்தனையாக இருக்கிறது என்பதனால் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து, அதனால் நாம் என்ன பெற்றோம் என்றால் வான்புகள் கொண்ட தமிழ் நாடு என்பதனால் இந்த சிலையை அங்கே கன்னியாகுமரியில் அந்த 133 அடி உயரத்தில் அந்த சிலையை எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவே உலகத்திற்கு தேவையான, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார் என்று உலக சிந்தனை இருக்கிறது, சமுதாய சிந்தனை இருக்கிறது. ஆகவே இந்த ஒட்டுமொத்த சமூகமும் மேன்மையுற வேண்டும் என்பதற்காக வெறும் தமிழ் சமூகம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மானிட நேயத்தோடு மானிட குலமே மேன்மையுற வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் சிந்தித்திருக்கிறார் என்பதை சொல்வதற்காகத்தான் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழில் இப்படி ஒரு சிந்தனை இருந்திருக்கிறது என்பதன் காரணமாக இது தமிழ் சிந்தனையின் அடையாளம். தமிழ் சிந்தனை, மரபு, பண்பாடு, வாழ்க்கை முறை இவற்றை பற்றிய ஒரு குறியீடாக நாம் திருவள்ளுவர் சிலையை அங்கே பார்க்க வேண்டும். இது உலகத்திற்கு தேவையான சிந்தனையாக இருக்கிறது என்பதனால் இதை நாம் தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டு இருக்கிற திருவள்ளுவரையும் திருக்குறளையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதற்காகத்தான் திருவள்ளுவருக்கு சிலை எடுத்தோம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது அதனுடைய சிலைக்கு திறந்து வெள்ளி விழா ஆண்டை தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக, இன்றைய தேவைக்கு திருக்குறள், திருவள்ளுவர் எப்படி உங்களுக்கு பயன்படுகிறார்? எங்களுடைய தாத்தா வெட்டிய கிணறு என்பதனால் நான் இப்போது உப்பு தண்ணியை குடித்து கொண்டிருக்க முடியாது என்று பாரதியார் சொல்லுவார். ஆனால் தாத்தா வெட்டிய கிணறு இருக்கிறதே, அது நல்ல தண்ணீராக இருக்கிறது, இப்போது உள்ள கலப்பட தண்ணியை விட சிறப்பாக இருக்கிறது என்பதனால் நாம் அதை தேடி தேடி பிடித்து பார்த்து எடுத்துக்கொண்டு வந்து சுவைக்கிறோம். அப்படித்தான் திருவள்ளுவரை இன்றைய தேவைக்கு திருவள்ளுவர் என்ன தேவைப்படுகிறார் என்றால், இன்றைக்கு உலகத்தின் தேவை என்ன? இன்றைய உலகத்தின் தேவை ஜாதி இல்லை, மதம் இல்லை, நாடு இல்லை, மொழி இல்லை, இதை கடந்த மனித குலம், அதனுடைய மேன்மை, அதனுடைய இணக்கமான வாழ்வு தான் இன்றைக்கு தேவை இல்லையா? இந்த இணக்கமான வாழ்வுக்கு திருக்குறளும் திருவள்ளுவரும் உங்களுக்கு நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறது? திருக்குறளில் தமிழ் என்ற சொல்லே இல்லை, திருக்குறளில் கடவுள் என்பதே இல்லை, திருக்குறளில் மதம் இல்லை இல்லையா? திருக்குறளில் உலகத்திற்கு தேவைப்படுகிற பிறையெல்லாம் இருக்கின்றன. அப்படி என்னால் இவற்றையெல்லாம் கடந்த ஒரு சிந்தனையை திருவள்ளுவரும் திருக்குறளும் நமக்கு தருகிறது. ஏதாவது ஒரு குறளை பார்க்கலாம் என்றால், யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இந்த ஜாதியில் உள்ளவன் தான் படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை திருவள்ளுவர். இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான் என்று, இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள், இந்த மொழியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லவில்லை. எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி படித்தால் அவனுக்கு எல்லாம் அவனுடைய நாடாக இருக்கும், எல்லாம் அவருடைய உறவினர்களாக இருப்பார்கள் என்று ஒரு படிப்பு, கல்வியை பற்றிய ஒரு சிந்தனையை தருகிறார். இரண்டாவதாக, கல்வி முக்கியத்துவம் உடையது, கல்வியினால் இந்த பயன்கள் கிடைக்கும் என்பதெல்லாம் நமக்கு நிறைய இலக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்றாலும் கூட திருவள்ளுவரும் தமிழ் சிந்தனை மரபும் என்ன சொல்கிறது என்றால், படி படி என்று சொல்கிறது இல்லையா? இளமையில் கல் என்று ஆத்திச்சுடையார்களிடம் கற்க கசடர என்று படி படி என்று சொல்கிறது. சாதி மதம் எல்லாவற்றையும் கடந்து எல்லோரும் படிக்க வேண்டும் என்று படிக்க சொல்லி வற்புறுத்துகிறது இருக்கிறதே, அது திருவள்ளுவருடைய சிந்தனை மரபு உலகம் முழுக்க தேவைப்படுகிற ஒன்று. அப்படி தேவைப்படுகிற ஒரு கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக குறள் எல்லோருக்கும் தெரிந்த குறள் தான். அதில் திருவள்ளுவர் ஒரு நுட்பமான ஒரு செய்தியை கையாளுவார். அந்த கற்க என்கிற முதற் சொல் இருக்கிறதே, முதற் சீர் இருக்கிறதே, அதை மற்ற எல்லா சொற்களோடும் சேர்த்து சேர்த்து நீங்கள் பார்த்து பொருள் கொள்ளலாம். உதாரணமாக, கற்க கற்க எதற்காக படிக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஏதாவது படிக்க வேண்டும் என்பதற்காகவே படிக்க வேண்டும். எழுத்தறிவு தெரியாமல் படிக்க முடியாது. கற்க கற்க. பிறகு கசடர கற்க. கசடர கற்க என்றால் உங்களிடம் இருக்கிற குற்றங்களை குறைத்துக் கொள்வதற்காக, தீமைகளை போக்கிக் கொள்வதற்காக நீங்கள் படிக்கணும். கற்க கசடர. கசடர கற்க என்றால் சமூகத்தில் உள்ள அநீதிகளை, தீமைகளை களைவதற்காகவும் படிக்கணும். கற்க கற்க. கற்க கசடர. கசடர கற்க. கற்க கற்பவை. எதை படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் படிக்கணும். அப்புறம் அந்த தெரிந்து கொண்டதை கற்பவை கற்க படிக்கணும். பிறகு கற்க கற்றபின் நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து படிங்க. அப்பிறகு கற்றபின் கற்க, மீண்டும் மீண்டும் படிச்சுட்டு இருங்க. பிறகு எதுக்கு படிக்கிறோம்? கற்க நிற்க.
அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக நீங்கள் படிங்க. பிறகு அதற்கு தக கற்க. இப்படி ஒவ்வொரு சீர்லையும் இந்த கற்கங்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு வந்து போட்டுக்கிட்டே போனீங்கன்னா அது வெவ்வேறு வகையான ஒரு காட்சிகளை உங்களுக்கு பல்வேறு நிலைகளில் உங்களுக்கு புலப்படுத்தி கொண்டே போகும். இப்படியாக படிக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு தேவை இன்றைக்கு உலகெங்கும் இருக்கிறது. யாரும் படிக்க வேண்டாம் என்று இன்றைக்கு சொல்கிறார்களா? ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சமூகத்தில் இருந்த ஒருவர் படிங்க படிங்க என்று சொல்லியிருக்கிறார், அதனுடைய பயன்களை சொல்லியிருக்கிறார் என்பது வியப்பாக இருக்கிறது. இது இன்றைக்கும் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது பாருங்க, என்னென்ன படிப்பு இருக்குங்கிறத 2 வகையாக பிரிக்கிறார் அவர். என்ன படிப்பு இருக்கிறது என்பது 2 வகையாக எப்படி பிரிக்கிறார் என்றால், எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. எண்ணுனா என்ன? எண்கள். எழுத்துனா என்ன? மொழி, சொல்லு, எழுத்துதெல்லாம். இப்போ என்ன இருக்கு, கல்விக்கு எழுத்து மட்டும் போதுமே, எண் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒன்றுங்கிறத ஒன்று போட்டுடலாம், அதுக்கப்புறம் ஓ இன்றுன்னு எழுதலாம். இந்த ஓ இன்றுன்னு எழுதுனதுக்கப்புறம் இது எதுக்குங்க 2 ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, எண்ணே எழுத்தாக மாறி இருக்கிறது, டிஜிட்டல் இல்லையா? எண் எழுத்தாக ஆகியிருக்கிறது. இந்த எண்ணையும் எழுத்தையும் சேர்த்து ஒருவர் சொல்லியிருக்கார். அவர் இந்த எதிர்காலத்தில் இவ்வளவு தொழில்நுட்பம் வரும் என்பதெல்லாம் பார்த்து சொன்னார் என்று தெரியவில்லை. ஆனால் இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு இடம் வைத்து விட்டு சொல்லியிருக்கிறார். மூன்றாவதா பாருங்க, அவர் வறுமையில் ரொம்ப கொடிய வறுமைன்னு என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமையினர். இல்லை, வறுமை கொடிதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது போன பிறவியில் நாம் செய்த தீமைகளின் காரணமாக நமக்கு வறுமை வந்ததெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமைங்கிறார். அப்போ முன்ஜென்மத்தின் காரணமாக உங்களுக்கு இந்த பசி, வறுமை, போதாமை இல்லாம இருக்கு அப்படின்னா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு ஏற்றியான்கிறார். ஒருத்தர் பிச்சை எடுத்து தான் சாப்பிட வேண்டி இருப்பதாக இருந்தால் இந்த உலகத்தை படைச்சவன் செத்து போகட்டுங்கிறார். அப்போ அவ்வளவு கொடூரமாக அந்த வறுமையை பற்றியும் சொல்கிறாரு. அந்த வறுமையில் இளமையில் வறுமை அதோட மோசம்னு சொல்கிறார். அப்போது இளமையில் வறுமைங்கிறத உலகம் முழுக்க பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் பட்டினியாக இருக்கிற குழந்தைகள் உலகம் முழுக்க எவ்வளோ கோடி பேர் இருக்காங்க. அவங்கள அப்படி வைத்திருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் தமிழக முதல் காலை உணவு திட்டம், எதற்கு முன்பே நமக்கு இங்கே மதிய உணவு திட்டம் இருக்குது. குழந்தைங்க படிக்க போகிற குழந்தைங்க சரிங்களா, எல்லா குழந்தைகளுக்கும் நம்மளால் கொடுக்க முடியவில்லை என்றாலும் படிக்க போகிற குழந்தைகளுக்கு, கல்வி கற்கிற குழந்தைகளுக்கு இதை செய்து தர வேண்டும் என்ற சிந்தனையை விதைத்தவராக நமக்கு திருவள்ளுவர் இருக்கிறார். ஆகவே உலகம் முழுக்க இருக்கிற இந்த வறுமை. இரண்டாவதாக நல்லிணக்க வாழ்க்கை. எந்த மத ஜாதியாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து வாழணுங்கிறது இருக்கு பாருங்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அதில் நீங்கள் இந்த ஜாதிக்காரன் பட்னியா அப்படிங்கிறது இல்லை. ஒரு நாய் பூனை பட்னியாக கிடக்கக்கூட திருவள்ளுவருக்கு மனசு எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறது. பகுத்துண்டு மனிதர்கள் சாப்பிடணும்னு சொல்ல, பல்லுயிர் ஓம்புதல்னு சொல்கிறார். எல்லா உயிர்களுக்கும் கொடுத்து வாழ வேண்டும். அப்போ சுற்றுச்சூழலுங்கிறது இருக்க, அதை எதையும் அழிச்சிட்டே நீங்கள் இருந்தால் இல்லை, அழிக்கும் போதே நீங்கள் வளர்க்கவும் வேண்டும். ஒரு மரத்தை வெட்டி நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்றால் பல மரங்களை நீங்கள் வளர்த்தாக வேண்டும். ஆகவே அழிக்கிற போதே வளர்க்கவும் வேண்டும். உங்களுக்கு தேவைப்படுவதாக ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அதை நிறைய உற்பத்தி செய்வதற்கும் நீங்கள் வாழ வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதாக இப்படி இன்றைய உலக நோக்கில் சுற்றுச்சூழலை காப்பது, வறுமையை ஒழிப்பது, கல்வி கற்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவது, இப்படி நல்லிணக்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் சொல்கிற ஒரு சிந்தனையாளராக நமக்கு திருவள்ளுவர், திருக்குறள் இப்போதும் இருக்கிறது. 2000 வருடத்துக்கு முன்னாடி ஒருவர் இப்போ நடக்க போகிறதுக்கும் தகுதாப்போல் எழுதி வச்சிருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம். மூன்றாவதாக ஒரு நூல் நீதி நூலாக இருக்கும், இல்லை என்றால் இலக்கியமாக இருக்கும். இப்போ நீதி நூல்னா இப்போ மணிநீதினு வச்சுங்க, அதை இலக்கியம்னு சொல்கிறது இல்லை. அதை இப்போது உதாரணமாக சங்க இலக்கியத்தில் அகனான் ஒரு ஒன்று இருக்குன்னு வச்சுங்க, அதை நீதி நூல்னு சொல்கிறது இல்லை. நீதியையும் இலக்கியத்தையும் சேர்த்த ஒரு நூலுங்கிறது நமக்கு திருக்குறளாக இருக்குது. இப்போ நாலடியாரெலாம் நீதி நூல், ஆனால் நீதி இலக்கியம் இல்லை. திருக்குறள் மட்டும்தான் நம்ம நீதி இலக்கியம்னு சொல்கிறோம். அது வெறுமனே நீதியை சொல்லிட்டு போகலை, அது நீதியை இலக்கியமாக சொல்லியிருக்கு. உதாரணம் சொல்லலான்னு பாருங்களேன். திருவள்ளுவர் மட்டும்தான் காமத்துப்பாலை இன்பத்துப்பாலாக மாற்றினார். வாத்சாயனார் காமத்தை பற்றி சொல்லியிருக்கிறார், அது எல்லாம் வக்கிரமான காமத்தை பற்றியதாக இருக்குது. ஆனால் இந்த இன்பத்துப்பால் இருக்கு பாருங்க, அது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான செய்திகளை
சொல்கிற இலக்கியமாக இருக்கிறது. அப்படி இது ஒரு நீதியை சொல்லலை, இலக்கியமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லலாம். பின்னாடி கூட அந்த திருவள்ளுவரை நிறைய பின்பற்றி பாடல் எழுதியிருக்காங்க. ஒரு காதலன் காதலி 2 பேர் நிற்கிறாங்க. அப்போ பார்க்குற பார்வையில் அந்த பையன் அந்த பொண்ணை பார்க்குறான். பொண்ணை பார்க்கும்போது அந்த கண்ணும் நோக்குகிற காலத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, உடனே தரையை பார்க்குது. தரையை பார்த்தோன்னா இவன் திரும்பிக்கிறான். இவன் திரும்பி பார்க்காத மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு இவனை பார்த்து சிரிக்குது. இதை வள்ளுவர் பார்க்குறார். பாருங்க, யான் நோக்கும் காலை நில நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். இது ரொம்ப நுட்பம். என்னென்னா, அவன் வேற எங்கேயோ பார்க்கும்போது அவனை பார்த்து சிரித்தது அவனுக்கும் வள்ளுவருக்கும் மட்டும்தான் தெரியும். இதுதான் உண்மையான அன்பு, காதலின் வெளிப்பாடுங்கிறத சொல்றது ஒரு நீதியாக இருக்க முடியாது. இது ஒரு இலக்கியத்தினுடைய நுட்பமான மேன்மை. அது இப்போ நீங்கள் குறுந்தொகை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் சொல்கிறது தான், யாயும் யாயும் யாராகி வரும், எந்தையும் நுந்தையும் எம்முறை கீழீர், யானும் ஈயும் எவ்வழி அரிதும், செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. அதில் என்ன நுட்பம் என்றால், அந்த நிலத்தில் தண்ணி விடுறது போல, அந்த நிலத்தில் செம்புல பயல் நீர் போல அந்த பாட்டு. அது அந்த நிலத்தில் தண்ணீர் விழுந்தால் தான் அங்கே பயிர் வளரும். அப்போது இந்த ஆண் பெண் இருவரிடையில் இந்த காதல் என்கிற மழை பொழிந்தால்தான் அங்கே சமூகத்தின் உயிர் வளரும் இல்லையா? அந்த சமூக உயிர் வளர்வதையும் அந்த காதலையும் அவன் குறுந்தொகை புலவர் அற்புதமாக சொல்லியிருப்பார். அங்கே இந்த நிலத்தில் மழை தரப்போகிற மேகம் எங்கேருந்து வரப்போகுதுன்னு இந்த நிலத்துக்கு தெரியாது. எந்த தண்ணீரை சுமந்து கொண்டு, அது கடலாக இருக்கலாம், ஏரியா இருக்கலாம், குளமாக இருக்கலாம், எந்த இடத்துல இருந்த தண்ணீரை சுமந்து கொண்டு அந்த மேகம் வரப்போகுதுன்னு இந்த நிலத்துக்கு தெரியாது. அந்த மேகத்துக்கும் நம்ம எந்த நிலத்துல போய் இந்த மழையை பொழிய போகிறோம்னு தெரியாது. ஆனால் ஒரு வினாடியில் எந்த இடத்துல என்னங்கிறது எப்படி தீர்மானிக்கப்பட்டது, அந்த மேகம் இடிந்து மழையாக பொழிகிறது பாருங்க. அதை அதை தான் அற்புதமான காதலுக்கு உதாரணமாக குறுந்தொகை புலவர் சொல்லியிருக்கார். அப்படியான எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் யான் நோக்கும் காலை நில நோக்கும், அங்கே ஏன் ஜாதியாக இருக்க வேணாம், அவங்க ஜாதியாக வேற ஜாதியாக இருக்கான், மதம் நாடு மொழி எல்லாம் இல்லை, வெறுமலை கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கினான், வாய்ச்சொற்கள் என்ன, மொழிக்கு சொல்லுக்கு பயனில்லாத இடம்னு அதை வேற சொல்கிறார். அப்போ இதையெல்லாம் கடந்து இருக்கு பாருங்க. இப்போது இங்கே இருக்கிற ஒரு சீனாவுக்கு போயிருக்கார், இல்லை ஜப்பானுக்கு போயிருக்கார். அங்கே நாடு வேற, மொழி வேற, அந்த ஜாதி வேற, எல்லாம் வேற. ஆனாலும் அவர்களுக்குள் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் இல்லையா? அப்போது இந்த கண்ணினோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயணங்கள் இருக்கு பாருங்க. அது அந்த மொழி வேற. இதை பற்றியெல்லாம் நுட்பமாக சொல்லியிருக்கிற திருக்குறள் இருக்கு பாருங்க. இது ஒரு இலக்கியத்தினுடைய மிகச்சிறந்த வெளிப்பாடாக அந்த உணர்வுகளை சொல்கிறது. இன்னொரு திருக்குறளை உங்களுக்கு சொல்லலாம். அந்த திருமணம் ஆன பிறகு கணவனும் மனைவி உட்கார்ந்துருப்பாங்க. உட்காந்து அவர் சாப்பிடுவார்னு வச்சுங்களேன். அப்போது அவருக்கு தும்மல் வரும். தும்மல் வந்தால் ஆரம்பிப்பார். அதுக்குள்ள அவங்க அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, தலையில் தட்டி வாழ்கன்னு சொல்கிறாங்க. தும்முனா வாழ்கன்னு சொல்கிறது ஒரு மரபு இருக்குங்க. அப்போது தலையில் வாழ்கன்னு சொல்லிட்டு உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க. ஏம்மா இப்போ வாழ்த்துனா அழுகிறி அப்படின்னு சொன்னால், யார் உள்ளி தும்மினீர் என்று உங்களை யாரோ நினைக்கிறாங்க, நீங்கள் யாரையோ நினைக்கிறீங்க, யார் அது, நான் இங்கே இருக்கும்போது யார் அது அப்படிங்கிறதாக ஊடலுக்கு ஒரு குரலை சொல்லுவாருங்க. வழுத்தினால் தும்மினேனாக அழித்து அழுதார் யாருள்ளி தும்மினீர் என்று. ஒரு தும்மல் 2 கணவன் மனைவி உறவு இருக்கிற இடத்துல சின்ன ஊடலுக்கான ஒரு இடமாக அதை அற்புதமாக ஒரு இலக்கியமாக்கி இருப்பவர். இப்படி ஒரு தும்மலை இலக்கியமாக்கி இருக்கிறது திருவள்ளுவர் தான். அடுத்ததாக அடுத்த குறளை, இது 1317வது குறள் நினைக்கிறேன். அடுத்த குறள் 1318வது குறளில் என்ன குறள் வரும் அப்படின்னா, இந்த தும்மல் சில நேரம் தொடர்ந்து வரும் இல்லையா? ஒரு தும்மல் வந்தோடு நிறுத்திடாது. இந்த தும்மலுக்கு இப்படி பண்ணிட்டாரா, அப்படியே என்ன இதுக்கு இப்படி அழுத்து அழுதால் அப்படி கோபமாக இருக்காங்களே மனைவி அப்படின்னு அவர் இருக்கும்போதே அடுத்த தும்மல் வந்துருச்சு. ஐயோ இதோ தும்முனா இன்னும் ஏதாவது கோவப்படுவாளே அப்படின்னு சொல்லி அந்த தும்மல் அப்படியே மறைக்கிறார். உடனே அந்த மனைவிக்கு இன்னும் கோபம் வருது. தும்மல் செருப்ப அழுதாள். நான் எனக்கு தும்மல் வந்தது மறைச்சேன், அதுக்கு அழுதா. ஏன்னா நுமர் உள்ளல் எம்மை மறைத்தீரோ என்று, யாரோ உங்களை நினைக்கிறத எனக்கு சொல்லாமல் மறைக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறீங்களான்னு சொன்னேன். இப்படியான ஒரு தும்மலை இலக்கியமாக்கி இருக்கிறது பாருங்கள். தமிழ் இலக்கிய உலகத்திலேயே இந்த ஒரு தும்மல் இலக்கியமானதாக
வரலாறு நான் எனக்கு தெரிந்தவரை இல்லை. அப்படி சிறந்த இலக்கியமாகவும் திருக்குறளை படைத்திருக்கிறார். இப்போ யாராவது தெரியுமா, திருவள்ளுவர் தெரியுமா? இப்போ ஐடி முடிச்சுட்டா நம்ம வந்து யூஎஸ் போகலான்னு தெரியுமா? யாதானும் நாடாமாங்கிறாரு. நீ நல்லா படிச்சுன்னா உனக்கு எல்லா இடமும் நாடு தான். யாது முறை யாவருங்கள் இருந்து எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா நீங்கள் படித்தா தான் சாத்தியமாகும். படிக்காமே உட்காந்தோன்னு வச்சுங்க, நம்ம எங்கே போக முடியும்? ஒட்டகம் குளிப்பாட்ட தான் போயிட்டுருக்கோம். ஒட்டகத்தை குளிப்பாட்டுறதுக்கு தான் அரபு நாடுகளுக்கு போக வேண்டியிருக்கும். அப்படி இல்லாமல் அவர் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர், சாகிற வரைக்கும் படிச்சுட்டு இருக்கணுங்கிறாருங்க. இல்லை, அவ்வளோ இருக்குது, கொட்டி கிடக்குது நீங்கள் படிக்க வேண்டிய செய்திகள்ங்கிறது பாருங்கள். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்படியான குரல்களாக இருக்கின்றன. ஆமாம், ஆமாம். அதுக்கு அவர் அருமையான குரல் சொல்லார். நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு பூ மலருது ஆனால் அதுலேருந்து வாசமே வரலன்னா அது மாதிரி நீங்கள் படித்த நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லாமல் விட்டீங்கன்னா நீங்கள் அது மாதிரி தாங்கிறாரு. ஆமாம், கற்றது உணர விரித்துணராதார் அப்படின்னு எடுத்து சொல்லி மற்றவங்களுக்கு பயன்பட செய்யணும் அப்படிங்கிறது.